वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं दङ्गयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की डिवाइन ग्रेस श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की ईश्वर जगन्नाथ महाराज गुरु महाराज की ऑल दीक्षा गुरु की गौर प्रमाणित। ஸோ அந்த லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல ஆரஞ்சு ஜூஸ் இருக்கா ஆரஞ்சு ஜூஸ் கோபிநாத் கரெக்ட். அதனால அவர் வந்து சொல்றாரு பிரபா இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீ திட்டுறது உங்களுக்கு உரிமை இருக்கு, நான் தப்பு நிறைய பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எமோஷனல் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு டிவோட்டியும். ஓகே அதுதான் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்செலாம் நடக்கும் அவருக்கும் அவன் இந்த செக்ரட்டரிஸ்க்கும். ஓகே ஸோ அப்போ வந்து கோஷி மிஸ்டர் கோஷின்னு ஒருத்தர் வந்து வருவார் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக. கரண்ட் மேகசின் பாம்பேல இருக்கிறாரு. கரண்ட் மேகசினுக்கு மேகசினில் கோஷி எடிட்டர். ஸோ அதெல்லாம் பிரபா இருக்கும் சரி நம்ம இது பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்தாலும் பண்ணலான்னு சொல்லி ஆர்வம் இருக்கும். ஏன் ஆர்வம்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா நிறையா மக்கள் நம்ம ரீச் பண்ணலாம் இந்த மேகசின் மூலமாக அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அப்படி ரீச் பண்ண நினச்சாலுமே அவர் எடிட்டரையோ இல்லை அந்த மேகசினையோ புகழ்லாம் சொல்லணும். அவர் வந்து நேச்சுரலாக என்ன இருந்தோ அதான் சொல்வார், ஃப்ளாட்டர் பண்ண மாட்டார். ஏன்னா பாம்பே மந்தல் படங்களும் பார்த்தோம், பயங்கர ஃபோர்ஸாக தான் அப்புறம் அதை பேசுகிறார். ஓகே அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணி அந்த தளர்த்துறது அப்படிலாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதனால் கோஷி கேள்வி கேட்கிறார் இப்போ. ஓகே ஏன் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணல ஃபஸ்ட்டு, ஏன் மற்ற நாடுகள் தான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க? ரெகக்னைஸ் என்ன சொல்கிறது புரியுது நம்ம? ரெகக்னைஸ் தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே ஏன் உங்களை மற்ற நாடு ஏற்றுக்கிட்டாங்க, இந்தியா ஃபஸ்ட்டு ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா பிரபா சொல்றாரு இந்தியா வந்து ரொம்ப புவர் மக்கள், ரொம்ப ஏழை மக்கள் இந்தியாக்காரங்க, அவங்களால டைமண்ட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரொம்ப புவர் ஹார்ட்டட் அவங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப புவராக கொடுத்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு இந்த டைமண்ட் மாதிரி உள்ள கிருஷ்ண இயக்கம் வந்து புரியலை அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. உடனே அவர் கேட்குறாரு பாருங்க, புவர்லி கிவனான்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரியே பேசுவார். நம்ம அந்த டிசேபிள்லாம் பக்கத்துல தான் கோவம், நமக்குலாம் கோவம் பிரபாது. புவர்லி கிவன்னா நீங்கள் பேசுறது ரொம்ப புவரா இருந்தான்னு கேட்குறாரு. அஃபென்சிவ் இதெல்லாம் ஆக்சுவலாக. ஓகே ஆனால் அவர் எதை கேட்டார் இல்லை எஜுகேஷனை. அப்போ பிரபா நினச்சிக்கிட்டார் எஜுகேஷன் சொல்லிட்டு எஜுகேஷன், ஆமாம் எஜுகேஷன் புவராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டார். மெட்டீரியல் எஜுகேஷன். ஓகே நீங்கள் இந்த உடல் தான், நீங்கள் வந்து நாய் போன மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லி நேச்சுரலிசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜம்ப் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மியாங் கத்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாட்டுப்பட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம பகவத்கீதையில் இருக்காது. ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய கடன் வாங்கிய சொற்கள் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். நாட்டுப்பற்று இதெல்லாம். ஏன்னா உலகம் முழுவதுமே சனாதன தர்மம் வந்துச்சு, ஒரே கண்ட்ரி தான், பெரிய ராஜா இருப்பாங்க அவ்வளோதான், சின்ன சின்ன ராஜாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பெரிய ராஜா சொல்படி தான் நல்லா நடப்பாங்க. ஏதாவது தவறு இருந்தால் பெரிய ராஜா தட்டி கேட்பார். அந்த மாதிரி இருந்துச்சு, ஃப்ரீடம் இருக்கும் சின்ன ராஜாக்கெல்லாம். ஸோ உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லி கோஷி கேட்குறாரு.
நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல். அதனால தான் எங்கள் இயக்கத்துக்கு பேர் என்ன, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கம். ஓகே, அந்த மாதிரி பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஹிந்து இருக்கலாம், கிறிஸ்டியன் இருக்கலாம், ஆப்பிரிக்கக்காரன் இருக்கலாம், முகமதியன் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இதுதான் உண்மையிலே யுனைடெட் நேஷன். ஸோ அமெரிக்கக்காரங்களாம் பொதுவாக பணக்காரங்க. நான் வந்து அங்கே போகும்போது எனக்கு பணமே இல்லை, ரொம்ப ஏழை. ஏன் அவ்வளோ மாதிரி இந்த மாதிரி ஏழையான என் பின்னால் எல்லாம் அமெரிக்கன் இருக்காங்க? ஏன்னா நான் இந்த மாதிரி ஆன்மீக உணர்வை வந்து வளர்த்துக்கிட்டேன் பகவத்கீதை பேஸ் பண்ணி. அந்த மாதிரி ஒரு இந்தியன் தான் இந்தியா இருந்ததுன்னா இந்தியா வந்து செல்வ செழிப்பாக இருக்கும், விருப்பா சொல்ல அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இப்போ துரதிருஷ்டமாக பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, துரதிருஷ்டமாக பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்கிற அறிஞர்களும் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, பகவத்கீதை பற்றி எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆன்மா பற்றி சொல்லி கொடுக்காம நம்ம தான் இந்த உடலுடைய ஓனர்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா முதல் லெசன் பகவத்கீதை, தேகினோஸ்மின் எனா தேக கௌமார மேவரம் ஜனா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்திர நமுகியதி. நான் இந்த உடலை ஆன்மா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லெசன். அதுவே அவங்க என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல. ஸோ என்ன தீர்வுன்னு கேட்குறார் கோஷி. சொல்யூஷனா நீங்கள் கற்றுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஆனால் அவங்க கற்றுக்க விரும்பலைன்றாங்க. அப்படி கற்றுக்க விரும்பலைன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, ஹெல்லுக்கு தான் போவாங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் தொண்டையை அறுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் தொண்டையை அறுத்துக்கலாம், யாருமே உங்களை சேவ் பண்ண முடியாது. இது மாதிரி நான் தான் உடல் நினைக்கிறது வந்து ஒரு விதமான தற்கொலை தான். ஆத்மஹனோ ஜனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஈஸ்வரபனிஷத்தில். ஆத்மஹனோ அது இல்லை, மூணாவது ஆத்மஹனோ தமசாவதா தாம்ஸ்தே பிரத்திகாபிஷந்தி ஏகே ஆத்மஹனோ ஜனா. ஓகே, ஆத்மஹனோ ஜனா கில்லர் ஆஃப் சோல். இந்த மாதிரி நான் அதை கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க வந்து ஆத்மாவை கொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த கில்லர் ஆஃப் சோல்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த உபனிஷத்தில். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாங்க. பௌதிகமாக போய் 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 அவங்க ரொம்ப இருளான நிறைஞ்ச பெருசுக்கே போவாங்க. ஸோ இப்போ கோஷி அடுத்த டாபிக் வராரு. மாதிரி கேட்குறது தான் மாதிரி தான் கேள்வி கேட்பார். ஓகே, டீ காஃபி ரொம்ப நல்லதுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுவார். நீங்கள் ஏன் அதை வந்து பாவம்னு சொல்கிறீங்க? அப்போ பிரபார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது வந்து போதைப் பொருள்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கா, அவங்க எல்லாம் டீ காஃபி குடிக்கிறாங்க அப்படின்றாரு. நீங்கள் கோடிக்கணக்கான பேர் இருந்தீங்க, கோடிக்கணக்கான ஜீரோ இருந்தால் ஏதாவது வேல்யூ இருக்கா? அதுக்கு மேலே ஒன்று போட்டதே வேல்யூ. ஜீரோ ஜீரோ தாங்க. நீங்கள் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஜீரோ இருந்தாலுமே எல்லா ஜீரோ கூட்டம் இருந்தால் அவங்க கடைசியில் ஒரு ஜீரோவை கூட்ட தேவையில்லை. 7 மில்லியன் 10 கோடி 100 கோடி எவ்வளோ கூட்டினாலும் கடைசியில் ஆன்சர் என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும் அப்படின்றார். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அவர் இது பேசல இதை பற்றி. ஓகே, அப்போ அடுத்த டாபிக் வந்துட்டார் டக்குன்னு கோஷி. ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஈ காட் சம்திங் டிஃபீட்டட். ஓகே, ஆனால் அடுத்த டாபிக் போயிருப்பார். நீங்கள் ஏன் ரொம்ப கிருஷ்ணருக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நூற்றுக்கணக்கான கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த விளக்கம் கொடுக்குறார், ரொம்ப ஷார்ட்டா விளக்கம் கொடுத்துட்டார். ஓகே, கோஷி அப்புறம் அடுத்ததுக்கு வர்றார், பிரெயின் வாஷிங் கான்ட்ரவர்சி கேட்கிறார். இல்லை ஆன்சர் கரெக்டாக சொன்னா அடுத்தது போயிடுவார். ஓகே, பிரெயின் வாஷிங் கான்ட்ரவர்சி, எப்படி நம்மளுடைய மூளையை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றங்கள் வந்திருக்கு அயல்நாட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றங்கள் இருக்கு. இது கோர்ட்டில் இருக்கு இப்போதைக்கு, இன்னும் தீர்வு வரல. இப்போதைக்கு இன்னும் தீர்வு வரல, இந்த இதுக்கு இன்னும் தீர்வு வரல. ஓகே, மாறி மாறி இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய கேஸ் இருந்தில்ல, நிறைய அக்யூஷன் இருக்கு. அது வந்து 2 பேரும் கேஸ் போட்டு நியூயார்க்கில் வரும் இல்லையா, அது வந்து மோடிஃபைட் ரீஜன் சொல்லிடுவாங்க. யூஎஸ்ல எப்படி நிறைய கோர்ட் இருக்கும், நிறைய ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் சொல்கிறார், கோஷி வந்து ஒரு கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறார், உங்களுக்கு தான் கோர்ட்டை பற்றி கவலையே இல்லை, நீங்கள் எதையும் ரெகனைஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்றார்.
பிரபா சொல்ல இல்லையே இல்லை இவருக்கு பிரபா திருச்சிட்டு சொல்ல நீங்கள் உங்களுக்கு வேணும் கோர்ட்னா உங்களுக்கு வேணும். உங்களுக்கு தான் கோர்ட் தேவை. எங்களுக்கு வந்து அந்த கோர்ட் சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் பிரெயின் வாஷ் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் அந்த சொல்யூஷன் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கோர்ட் தீர்ப்பு சொல்கிற வரையும் எங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கோஷி சொல்கிறார். ஓகே, நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றார். ஓகே, பிரபா சொல்கிறார் நீங்கள் வந்து கோர்ட் பின்னால் இருக்கீங்க, ஜட்ஜ் பின்னால் இருக்கீங்க, நாங்கள் கிருஷ்ணா பின்னால் மட்டும்தான் இருக்கிறோம். ஓகே, எங்களுடைய கடமை என்னன்னு எங்களுக்கு தெரியும் சொல்கிறார். ஓகே, ஆனால் எங்கே அதில் எதிர்ப்பு வந்துருக்குன்னா அமெரிக்கா தான் எதிர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இதை எடுத்துக்கிறாங்க, நிறையா இளைஞர்கள் எடுத்துக்கிறாங்க. அதனால அதில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு வந்திருக்கு. மற்ற கண்ட்ரிலாம் இது ஒன்றும் கிடையாது, இதில் நாங்கள் வின் பண்ணி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, வின் பண்ணி சொல்கிறார். ஓகே, யங் மேன் ஆர் டேக்கிங் இட். ஸோ கிருஷ்ண கான்சியஸ் வந்து இது வந்து நான் புதுசாக ஏற்படுத்திய ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லி இது வந்து தொன்று தொட்டி இருக்குது அப்படின்றார். இல்லை நீங்கள் தான் இப்போ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் கோஷி சொல்கிறார். ஐ எம் நாட் ப்ராப்பர். இல்லை, நான் இல்லை, கிருஷ்ணா தான் ரெஸ்பான்சிபிள். நான் ஜஸ்ட்டு என்னுடைய டியூட்டியை தான் பண்ணுறேன். என்னுடைய கடமை என்ன, எல்லாருக்கும் கொடுக்குறது தான் என்னோட கடமை, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நான். இது ஃபிலாசபினா கிருஷ்ணாவோட அப்படின்றார். ப்ரோபாத்தை கேட்குறார் கோஷி, இந்த மூமெண்ட்லாம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ மூமெண்ட் பரவிட்டு இருக்குல்ல இஸ்கான் ஏக்கம், இது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. ப்ரோபா கேட்குறாரு, நான் நான் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, நான் எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ணல, எதுவுமே நான் பிஸ்னஸ் பண்ணல, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லி ப்ரோபா சொல்கிறார். ஒரு டாப்பிக்கில் இன்னொரு டாபிக் இப்படி அப்படி போய் தாவி போகிறார். ஓகே, கோர்வையாக இருக்கார். அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ரொம்ப நல்லா இல்லைன்றார். ஹெல்த்தோ இல்லையோ, ஹெல்த் நல்லா இருக்கோ இல்லையோ, இது ஒரு மிஷின். இந்த உடல் ஒரு மிஷின், யந்திரம். நல்ல கண்டிஷன் தான் ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா என்ன ஆகிடும், இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். நல்லா இருக்கோ இல்லையோ அதுக்கு மேட்டர் கிடையாதுன்றார். அப்போ அந்த கோஷி கேட்குறாரு பாருங்க, இந்த மிஷின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மிஷின் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இன்னொரு மிஷின் எடுத்துக்கணும், அவ்வளோதான். எதுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்படணும், ஓ எனக்கு இந்த மிஷின் போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதனால கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மிஷின் போனதுக்கு வருத்தப்படாத, இது நான் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு கற்றறிந்த பண்டிதனின் வேலை இல்லை அப்படின்றார் கிருஷ்ணா சொல்கிறார் பகவத்கீதையில். உடனே கோஷி அடுத்த டாபிக் வந்துடுறார். உங்கள் டேயில் எப்படி இருக்கும், உங்கள் டே எப்படி இருக்கும், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நான் எப்படி சொல்கிறது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்றார். இப்போ தமால் கிருஷ்ண கோஸ்வாமி வந்துடுறாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சு மீட்டிங்கு. பிரபாத் ஏதாவது வேறு ஏதாவது கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுங்கன்னா முடிச்சுக்கலான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் அவர் வந்து, ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் டாப்பிக்கில் கொஷின் கேட்பார் அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் அந்த கோஷி இதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. அவர் கொஷின் கேட்டே இருக்கிறார், இதை பற்றி அவர் கண்டுக்கிடவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக சேர்ந்து ஆடுறீங்க, பாடுறீங்க, ரோட்டில் பண்ணுறீங்க, இதனால் என்ன தேவை இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஆடி பாடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. ஒருத்தருடைய உணவு வந்து ஒருத்தருக்கு வந்து பாய்சன் அப்படின்ட்டார். ஓகே, ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு இது இருக்குது அப்படின்ட்டார், பர்பஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முடியும் இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதே போல் கோஷி கேட்குறாரு, இல்லிசிட் செக்ஸ், தகாத உறவை பற்றி கேட்குறாரு. அதனால் பிரபா சொல்கிறார், இல்லை இது வந்து தர்மப்படி என்னென்னா மேரேஜ் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, கல்யாணம் பண்ணி தான் கணவன் மனைவியாக வாழணும். அப்போ ஏன்னா ஃப்ரீடமை பற்றி நீங்கள் கட் பண்ணுறீங்களே, நீங்கள் ஃப்ரீடமை கட் பண்ணுறீங்க, எல்லாருடைய ஃப்ரீடமை கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கோஷி சொல்கிறார். பிரபா சொல்கிறார்,
உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரீடம் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. ஓகே, உடனே கோஷி சொல்கிறார், நான் உங்களை கேட்குறேன் அப்படின்ட்டு. நோ நோ நோ, இந்த மாதிரி ஒரு குழந்தை கையில் பிளேடை கொடுத்துட்டு ஃப்ரீடம் கொடுக்கலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? பிளேடை வச்சுட்டு ரத்தம் தான் ஆகும் இல்லையா, அவன் த்ரோட்டையே கட் பண்ணிப்பான். அந்த மாதிரி ஃப்ரீடம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவேன். ஓகே, மேபி லேட்டர் ஏஜ் பரவாயில்ல, 18க்கு அப்புறம் 16க்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்றார். ஸோ இப்போ கோஷிக்கு புரிஞ்சிச்சு, இவர் எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு மீட்டிங்கை முடிக்க போகிறார். ஓகே, உங்கள் மெசேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாரு, இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்றார். பிரபாத பக்தர்லாம் சிரிக்கிறாங்க. பிரபா சொல்கிறாரு, திருப்பி கேட்குறியா நீ? ராமாயணம் படிச்சுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்ட மாதிரி இருக்கும் கேள்வி அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ட்டார். ஓகே, இப்போ கோஷிகிட்ட சொல்கிறார், நல்ல ஆர்டிக்கலாக எழுதுங்க அப்படின்ட்டார். கோஷி ஓகே, அதனுடைய ஜாப், நாங்கள் அதை கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடார். ஓகே, பிரபாத் வந்து அந்த கோஷிக்கு வந்து பிரசாதம் கிடைக்கணும்னு சொல்லி அங்கே உட்கார வச்சு பிரசாதம் கொடுத்து தான் அனுப்புகிறார். ஓகே, நிறைய பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபாத் பார்க்க வராங்க, ஏதாவது டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும், ஆன்மீக கூட்டது டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நேரடி கருத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லி வராங்க. ஓகே, ஸோ அத்திரிய ரிஷி பிரபு அவங்க வந்து கிருஷ்ணவனர் வந்து பாம்பே பாகிஸ்தானில் கராச்சியில் வந்து பரப்பலுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதே மாதிரி எதுபரா தான் அந்த மூவி எடுத்தது, ஹரே கிருஷ்ணா ஃபில்ம், எதுபரா பிரபு. ஆமாம், அவர் வந்து அப்பயே ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காராம், அந்த ஃபிலிம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டார் பிரபாத். ஓகே, வேறு ஏதோ ஃபிலிம் பண்ணியிருக்கிறார். ஹம்சதூதா சுவாமி மீட் பண்ணுறார், எப்படி ஸ்ரீலங்காவில் ப்ரீச் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஹம்சதூதா சுவாமி வந்து ஸ்ரீலங்காவில் ப்ரீச் பண்ணுறாங்க. பிரபு விஷ்ணு மகாராஜ் வந்து தாத்தா பங்களாதேஷில் ப்ரீச் பண்ணுறாங்க. ஹைதராபாத்தில் வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. பிரபா டிசேபிள் ஸ்ரீதர் சுவாமி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பார்க்குறாரு. லோகநாத் சுவாமி மகாராஜ் வராங்க. அவர் வந்து பிரபா சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு புல்லக் காட்டு வச்சுட்டு இந்தியா ஃபுல்லாக போங்கன்றார். அது பேர் என்ன சொல்லுவாங்க? லோகநாத் மகாராஜ். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த புல்லக் காட்டு, அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஒன்று சொல்லுவாங்கல்ல, புல்லக் காட்டை வச்சுட்டு. சொல்லுங்க மாதாஜி. அது கரெக்டு, மாட்டு வண்டி தான். பட் ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த புல்லக் காட்டை வச்சுட்டு இந்தியா ஃபுல்லாக இது பண்ணுவார், பயணம் பண்ணுவார். ஓகே, பாத யாத்திரமா? நீங்கள் பேசுறது கேட்கல கலாஜி மாதாஜி, நீங்கள் மீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து பேசுறீங்க, பட் ஆனால் கேட்கல. புல்லக்காட்டு தான் நாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. புல்லக்காட்டு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? சரி, ரைட், ஓகே. அதுக்கு பாத யாத்திரை ஏதோ சொல்லுவாங்க, பாத யாத்திரை போகிறோம், இந்தியா ஃபுல்லாக போவாங்க. நடந்து போகிறது, அதான் நடந்து தான் போவாங்க. அது புல்லக்காட்டையும் வச்சுப்பாங்க, நடந்து அப்படி பாதி போவாங்க, யாத்திரை போவாங்க. ஸோ அது நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த யாத்திரை வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, புக்ஸ்லாம் நிறைய. நாங்கள் கூட ஒரு வட்டம் வாங்கினோம், ஸ்ரீமத் பாரதம் வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்போம் அவங்க வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் டிவோடிஸ் கொடுத்துட்டோம். ஸோ பிரபாத்தை வந்து லோகநாத் மகாராஜ் காட்டுறாங்க, இந்த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகான்ற புக்கை வந்து மராத்தி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரபா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். இந்த மாதிரி ஏதாவது நியூவாக ஒரு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அதுவும் வெஸ்டர்ன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட், ஜெர்மனி இல்லை ஸ்பெயின், ஸ்பானிஷ் இல்லை பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் பிரபா. சொல்லுவார், எங்கள் குரு மகாராஜ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார்னு சொல்லுவார். ஸோ லோகநாத் மகாராஜா வந்து நீ கத்தி படின்னு சொல்லுவார். மகாராஜ் கத்தி படிப்பாங்க, பிரபா அதை கேட்டே இருப்பார். பிரபா அது மராத்தி தெரியாது. ஓகே, ஸோ ஒரு இஸ்கான் பாம்பே பூஜா என்ன பண்ணுவார், ஒரு சாலிகிராம் சீலா வந்து போனஃபைடான்னு கேட்பார். அந்த சீலா வந்து வாங்கி வச்சிருப்பார், கேட்பார். பிரபா சொல்ல, ஆமாம் இது வந்து ரொம்ப ஜென்யூன் சாலிகிராம் சீலா, கேர்ஃபுல்லாக ஒர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய டிவோட்டிஸ்லாம் அந்த மேனேஜர்லாம் மேனேஜ்மெண்ட்டே வேணாம்னு சொல்லுவார் பிரபா, இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாம்பேயில் வந்து இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, அந்த சவுண்ட்லாம் கேட்டே இருக்கும். ஓகே, நீங்கள்லாம் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க, பக்தர்களை சொல்லுவார். நீங்களாம் சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு மூளை இல்லை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கவே இல்லை. சரி, இந்த மாதிரி நிற்கும் போது என்னால் பண்ணல, என்னால் அந்த கண்ணை மூடவே முடியல. இந்த மாதிரி ஏமாத்துறாங்க உங்களை.
அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, சும்மா தேவையில்லாத காரணங்கள் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அப்புறம் தமால்கர் சங்கர் சுவாமி என்ன சொல்கிறாங்க, ஒரு லைஃப் மெம்பர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாரு, அவரை வேணா இன்வால்வ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கலாம். பிரபுபாதர் ஓகே சொல்லிடுறாரு. ஓகே, மிஸ்டர் மோகத்தா, ஓகே, இவர் வந்து இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அண்ட் லைஃப் மெம்பர். ஓகே, அவர் வந்து பிரபுபாதர் மீட் பண்ணுறார். ஸோ அப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பாஸ்ட் பில்லாம் பே பண்ணால் தான் நாங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணுவோம் தான். ஓகே, பிரபுபாதர் சொல்கிறார், ஒரு பில் கூட பே பண்ண முடியாது, நீ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் பில்லை பே பண்ண முடியும்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லிட்டாங்க. ஓகே, நீ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லா பில்லையும் நான் கொடுத்துருவோன்றார். பக்தர்லாம் சொல்கிறாங்க, நீ கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பக்தர்லாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம், அப்போ தான் ஒர்க் பண்ணுவாங்க. மிஸ்டர் மோகத்தா சொல்கிறார், பிரபுபாதர் சொன்னது தான் கரெக்டுன்னு. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி தான் அவங்கள வந்து நம்ம டீல் பண்ண முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை. அப்போ உடனே ரிசல்ட் வந்துருச்சு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பிரபுபாதருடைய அந்த ஷார்ப்பான பிரெயின், ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸால் மேனேஜ் பண்ண முடியும். நம்மளாம் அது கீழே தான் இருக்கும். ஓகே, நம்ம உடனே அவங்கள இது பண்ண முடியாது, அவங்களாலே மேனேஜ் பண்ண முடியல. அப்போ பிரபுபாதருடைய நிலைமை எவ்வளோ இருக்கும், ரொம்ப உயரத்தில் இருக்கு. ஒரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க பிரபுபாதர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்றாங்க. பிரபுபாதர் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணல, இருந்தாலும் அவருக்கு வந்து என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான டிசிஷன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஸோ பிரபுபாதர் வந்து ரொம்ப டாக்டர் சொல்கிறது கேட்க மாட்டார். அதனால் டாக்டர்லாம் அப்பப்போ வருவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கவிராஜ், ஆயுர்வேத டாக்டரை கவிராஜ் சொல்லுவாங்க, அவர் வந்து பார்ப்பார். அவர் ஏதாவது மெடிசன் கொடுப்பார், கொஞ்ச நாள் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஏதாவது பேட் எஃபெக்ட் வந்தோன்னா விட்டுருவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். பிரபுபாதர் சொல்ல எல்லாம் கிருஷ்ணா கையில் தான் இருக்குது, டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர் வந்து கத்தி படிக்க சொல்லுவார். ஓகே, இந்த காங்கிரஸ் பார்ட்டி எப்படி தோத்துட்டு இருக்காங்கிறத நியூஸில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, பேப்பர்லாம் வந்திருக்கும், எப்படி ஜனதா பார்ட்டி வந்து மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முட்டாள்கள் எங்கே போனாலும் ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. மந்தா சுமந்த மதியா. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஜென்ரலாக பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரையும் சொல்கிறார், அரசியல்வாதி எல்லாரையும் சொல்கிறார், அவங்களுடைய மதங்கள், இந்த மாதிரி அரசியல் தத்துவங்கள் எல்லாமே கண்டிக்கத்தக்கது அப்படின்றார். ஓகே, இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறாங்க, முட்டாள்களும் ராஸ்கல்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். தான் நியூஸ் பேப்பர். முட்டாள்களும் ராஸ்கல் என்ன பண்ணுறாங்கிறத சொல்கிறதா நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர். ஓகே, அதனால பிரபுபாதர் சொல்கிறார் தமால்கர் சங்கர் சுவாமி. இப்போ வந்து ஆர்டிக்கெல்லாம் வந்திருக்குல்ல, ஒரு ஆர்டிக்கலுக்கும் நீங்கள் ரிப்ளை எழுதுங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் இதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை எழுதணும். அதை எப்படி கிருஷ்ண கான்சியஸில் திங்க் பண்ணி ரிப்ளை எழுதணும்னு எழுதுங்கன்றார். ஓகே, ஒரு இதில் வந்து என்ன பண்ணுறாரு, எஜுகேஷனை பிரபுபாதர் வந்து பண்ணி கண்டிக்கிறார். இந்த மாதிரி இந்த மனிதர்களுக்கு வந்து காட்லெஸ் எஜுகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க, காட்லெஸ் எஜுகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களே மோசமான இருக்காங்க, ஆனால் அவங்க லீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கணும், டீச்சர்ஸ் வந்து எப்படி ப்ரீச் பண்ணுறாங்களோ, எப்படி நடக்கிறாங்களோ அப்படி ப்ரீச் பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் சும்மா டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கும் நிறைய குறைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு இது தெரியாதனால, இந்த சொசைட்டியோட டிஃபெக்ட் தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் எப்படி லீட் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன காரணம் உங்களுக்கு தெரியல. காரணம் என்ன, அராவக்தோ மகத் குணா மனோரத்தேனா ஸ்ரீ தாவத்தோபகி. கிருஷ்ண உணர்வு இல்லாமல் எந்த ஒரு கல்வி கொடுத்தாலும் எந்த ஒரு குட் குவாலிட்டி ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியாது. இது உங்களுக்கு தெரியாது. அதனால சும்மா எஜுகேஷன் மாத்திரம்னு சொல்லி சும்மா கத்திட்டு இருக்கீங்க. இந்த எஜுகேஷன் இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறதெல்லாம் வந்து கடவுள் இல்லா சமுதாயத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்க.
ஆனால் கடவுள் வந்து அறிவியல் பூர்வமாக பகவத்கீதையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எழுதுங்க, அவங்களுக்கு அறை கொடுத்த மாதிரி இது, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். இன்னொரு ஆர்டிக்கலில் வந்து டெத் anniversary ஆஃப் அமிர்த்சர், ஹரிஜன் பற்றி எழுதிப்பான். ஹரிஜன் அன்டச்சபிள். ஸோ மகாத்மா காந்தி வந்து ஹரிஜன் சொல்லி அவங்களுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ பிரபுபாதர் வந்து தமால் கிருஷ்ண கோஸ்வாமிக்கு ஒரு லெட்டரில் சொல்வார், இந்த ஆர்டிக்கலுக்கு ரிப்ளை பண்ண சொல்லி, நாங்கள் ஹரிஜனை வந்து ரொம்ப உயரத்துக்கு வசதிடுறோம். ஓகே, அவங்கள கடவுள்கிட்ட கொண்டு போயிடுறோம். ஏன்னா காந்திஜி என்ன பண்ணார், ஹரிஜன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் நேம் எல்லாம் மாற்றினார், ஹரிஜன், அவ்வளோதான். ஓகே, அவங்கள எதுவுமே பண்ணல, அதனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி நேம் மாத்திரம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மணி கொடுத்து இந்த மாதிரி பண்ணால் எதுவுமே மாறாது, பணம்லாம் கொடுத்தீங்கன்னா மாறாது. நாங்கள் அவங்களே மாற்றிடுவோம். அவங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் அந்த வேர்டை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம், ஹரிஜன்ற வேர்டை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். அவங்க ஹரியோட ஜன், கிருஷ்ணாவுடைய குழந்தைங்க, அந்த மாதிரி நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நீ எழுது அப்படின்ட்டு. ஓகே, உண்மையிலேயே ஹரிஜனாக மாற்றிடுவோம் நாங்கள் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால் என்ன சொல்கிறார் பிரபுபாதர், இந்த மாதிரி நீங்கள் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண எங்ககிட்ட கொடுங்க, யார் என்ன சொல்லணுமோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுங்க, ஃபைனான்ஷியலாக கொடுங்க, நீங்கள் அனுப்புங்க மக்களை. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம், உண்மையிலேயே ஹரிஜனாக மாற்றிடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் எடுப்பார், எஸ்ஐஸ் எழுதுவார், இந்த மாதிரி லெக்சர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி கான்ஸ்டன்டாக போயிட்டே இருக்கு. பிரபா ஒரு கட்டத்தில் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் இப்போ ஜிபிசி நிறைய பேர் இருக்கீங்க, ஜிபிசி கமிட்டியில் நிறைய பேர் வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நான் இல்லைன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இப்பயே பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நான் இப்போ இருக்கிறேன், இருந்தாலும் நான் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நான் பார்க்கணும் அப்படின்றார். உங்களுடைய தகுதி, உங்களுடைய குணநலன், பிரீச்சிங், இதை பொறுத்தா என்ன ஆகும், இந்த மூமெண்ட் மேலே போகுதா கீழே வருதான் தெரியும். ஏன்னா எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நான் இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு இந்த மூமெண்ட்டு. என்னோட ஒரே ஆசைட்டு என்னன்னா ரொம்ப நான் சின்சியராக இருந்தேன் என்னோட குரு மகாராஜுக்கு, இல்லைன்னா இது நடந்திருக்காதுன்னு சொல்லி சொல்கிறார் பிரபா. அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி சின்சியராக இருந்து இந்த மூமெண்ட்டை வழி நடத்துகின்றார். ஸோ பவானந்த மகாராஜ் இப்பெல்லாம் பிரபாதர் கூடயே இருக்கிறார். ஆனால் அவர் தான் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ வந்து அவருக்கு மாயப்பூர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. ஏன்னா அங்கே தான் அவர் சேவை பண்ணியிருந்தார். உடனே பிரபாதர் சொன்னார், கிளம்பணும் பிரபாதர் அப்படின்றார். இந்த செக்ரட்டரியிலே யார் நல்லா மசாஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிரபாதருக்கு மசாஜ்னா அந்த காலு கையெல்லாம் பிடிச்சி யாருன்னா பவானந்த கோஸ்வாமி இருந்தோம். ஓகே, இஸ் அ பெஸ்ட் சொல்லுவார் பிரபாதர். ஆனால் பரவாயில்ல, எனக்கு வந்து சேவை பண்ணுறத விட நீ எங்கே போகிறதா நல்லது, ப்ரீச்சிங் பண்ணு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஓகே, உபேந்திரா வருவார், பவானந்த மகாராஜா ரீப்ளேஸ் பண்ணிட்டு. அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியமாக, இன்னும் பிரபாதருடைய டயட்டே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்ப்பார். ஓகே, ஏன்னா அவர் கிச்சடி நல்லா குக் பண்ணுவார். பிரபாதர் ரொம்ப பிடிக்கும் கிச்சடி தான். ஆனால் அது இப்போ சாப்பிட முடியாது பிரபாதர். அவரோட டயட் மாறிடும், அவர் பசியே எடுக்கல, அவர் வேற மாதிரி டயட் இருப்பார். ஸோ நிறைய பேசவே மாட்டார் பிரபாதர், லேசாக தான் சொல்லுவார், இப்போ கண்ணை காட்டுவார், அந்த மாதிரி ரொம்ப வீக் ஆகிட்டார் பிரபாதர். அப்படி தான் சொல்லுவார், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு நாள் வந்து பிரபாதர் பேசிட்டு இருக்கார் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் கிரிராஜ் மகாராஜ்கிட்ட இந்த கோவிந்தா சாங்கை பற்றி பாடி பேசிட்டு இருக்கார். ஓகே, எல்லா இஸ்கான் டெம்பிளையும் இது பாடணும். ஓகே, ஸோ மார்னிங் தர்ஷன் டிடி வந்து தர்ஷன் கொடுக்கும்போது எல்லா இஸ்கான் டெம்பிள்லையும் இந்த கோவிந்தா ஆதி புருஷம் அதை பாடணும். ஓகே, கிருஷ்ணவனுக்கு இவ்வளோ நல்ல ஒரு இது அருமையான ஒரு இது. நான் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப தனியாக கஷ்டப்பட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே தான் ஃபுல்லாக இந்தியாவில் எவ்வளோ கஷ்டப்படாது தனியாக. அமெரிக்காவில் போய் ஒன் இயர் தனியாக தான் போராடினாங்க இல்லையா. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை. இந்த சோ கால்டு இன்டெலிஜென்ட் பேரளவிலான புத்திசாலிகள்லாம் என்ன பண்ணாங்க, யாருமே எனக்கு உதாசீனப்படுத்தினாங்க எல்லாரும்.
ஸோ அதனால் இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளோ முடிதோ அவ்வளோ ட்ரை பண்ணேன். இப்போ கடைசியாக என்ன ஆயிடுச்சு, இப்போ நிறைய இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் எப்படின்னா வந்துட்டாங்க. இந்த கோவிந்த மாதிபுருஷம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்குங்க. மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, வி ஹவ் டு ப்ளே கோவிந்த மாதிபுருஷம் நம்ம இது பாட்டு போடுவாங்க இல்லையா, இது நீங்கள் ப்ளே பண்ணிட்டே இருங்க, வி டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபுபா. ஓகே. ஸோ கிரிராஜ் மகாராஜ் வந்து பாம்பே டெம்பிளோட பிரசிடென்ட். ஸோ அவருக்கு ரொம்ப ஆசை. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் போதும் கிரிராஜ் மகாராஜ் இருந்தார். ஏன்னா தமால் கிருஷ்ண கோஸ்வாமி வந்து நான் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு போய் கிளம்பிடுவார் இல்லையா, அயல்நாட்டு ப்ரீசிங் போவார். அப்போ யார் கையில் கொடுக்குறதே தெரியாது. அப்போ கீராஜ் தான் ரொம்ப நியூவாக இருப்பாங்க, அவங்க கையில் கொடுத்துருவார் பிரபாத். அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். பிரபாத் நோ சொல்ல முடியாமல், நோ சொல்ல மாட்டார், என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பார். அப்போயே இவங்களாம் தாக்கு பிடிச்சிட்டார். இப்போ கூட அவங்க தான் மகாராஜ் தான் இன்சார்ஜ் ஜூகு டெம்பிளில். ஸோ அதனால் அவர் வந்து என்ன ஆசைன்னா, பிரபுபாதரை அங்கே வந்து நம்ம அதுக்குள்ளே கட்டி முடித்து பிரபுபாதரை வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. ஓகே. ஸோ பிரபாட்ட கேட்குறாரு, பிரபா அடி அங்கே தான் இருக்கிறாரு, வேர்ல்ட் கிளாஸ் லீடர்லாம் கூட்டலாமான்னு கேட்குறாரு, லீடர்ஸ் எல்லாம் கூட்டலாமான்னு கேட்குறாரு, உங்களை மீட் பண்ண வைக்கிறது, கெஸ்ட் கூட்டலாமான்னு கேட்குறாரு. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்லாம் இது பண்ண பிரபா ஓகே சொல்லிடுவார். அப்போ வந்து கிரிராஜ் மகாராஜ் என்ன பண்ணாரு, மிஸ்டர் ராஜ்னா அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ராஜ்னாங்கிறது ஒரு அந்த ஒரு எம்எல்ஏ. ஓகே. ஓ சாரி, மிதியை ராஜ்னா பார்த்தோம்ல, ராஜ்னா பார்த்தோம் இல்லையா, முதல்ல ராஜ்னா வந்து மீட் பண்ணுவார் பார்த்தோம்ல. அப்போ பிரபா நல்லது பண்ணுங்கன்னு சொல்லுவார்ல, ராஜ்னா நம்ம நேரம் நம்ம பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அவரும் சொல்வார், பிரபா வந்து கேள்வி கேட்ப வேதிக் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கும், சான்ஸ்கிரிட் மறந்தே வச்சா ராஜ்னா, நான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார் ராஜ்னா. இப்போ வந்து இன்னொருத்தர் கூட்டுவார், ராம் ஜெத்மலானி கூட்டுருவார். இது கொஞ்சம் ஃபேமஸான பேர். ஓகே. ராம் ஜெத்மலானிக்கு நிறைய கொஷின்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன கொஷின்னா, கிருஷ்ணரே இருக்கிறாரா இல்லையா, கிருஷ்ணர் வந்து இமேஜினரி கடவுளா அப்படின்லாம் கொஷின் இருக்கும். ஓகே. அவருடைய மெயின் வேலை என்ன, சேரி பசங்களை மேலே கொண்டு வரதான் அவருடைய வேலை. ஓகே. எப்படி சேரி பசங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா. ஆனால் பிரபுபாதர் வந்து பார்க்க வர்றாரு, ஏன்னா வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு குருவாக இருக்கிறதுனால அவர் பார்க்கறதுக்காக வர்றாரு, சும்மா சோஷியல் விசிட்டுக்காக வர்றாரு. ஓகே. அவர் எதுக்காக அந்த சைடு வர்றாருன்னா, அவருக்கு ஓட்டு போட்டதும் ஜெயிக்க வச்சுட்டாங்கல்ல, அதனால் எல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்காரு. அப்படியே பிரபுபாதர் பாட்டு போகலாம் அப்படின்னு வர்றாரு. பிரபுபாதருடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி வர அரசியல் தலைவர்களை வந்து பகவத்கீதை வந்து நிறையா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை பிரபுபாதர். ஓகே. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்பார். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த முனிசிபாலிட்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் கேட்பார். லோக்கல் முனிசிபாலிட்டி அவங்க கொஞ்சம் சை கட்டணும் அந்த மாதிரிலாம். கிரிராஜ் மகாராஜ் பிரபுபாதருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், ஜெத்மலானி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹரிஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஆனால் நாங்கள் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். நாங்கள் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஹரிஜனை இந்த ஸ்லம்மில் இருக்கவங்கள ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்றார். ஓகே. இந்த சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபு தான் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு தொடர்ந்தாங்க. அவங்க எதுக்காக தொடர்ந்தாங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்து அவங்க வேற ஏற்றணும் தான் அவருடைய நோக்கம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கேட்பீங்களே அப்படின்றார். ஏன்னா நீங்கள் ஒரு லாயர், இந்த ராம் ஜெத்மலானி பெரிய லாயர், ஒரு வக்கீல். ஓகே. உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும் கேட்பீங்களேன்றார். அப்போ ஜெத்மலானி சொல்லார், இல்லை என்னோட நேச்சர் அது, நான் வந்து ப்ளேம் பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்பார். நான் ப்ளேம் பண்ணல உங்களை, அதான் உண்மை. நீங்கள் வந்து எடுத்துக்காட்டு இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, லா வந்து போட முடியாது இல்லையா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். நரசிம்மதாஸ் தாக்கூர்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சாரிய சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய பாவமான 2 ஜீவன்கள் ஜகாய் மதாய் எப்படி வந்து இந்த ஹரே கிருஷ்ண மூவ்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றார். ஓகே. இது 500 வருடங்களுக்குலாம் நடந்தது ஜகாய் மதாய். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்கு வரவங்களாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜகாய் மதாய் மாதிரி தான், எல்லாம் குடிப்பாங்க, எல்லாம் தகாத உறவு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தான். ஆனால் இவங்க வந்து எவ்வளோ பேரும் மாறியிருக்காங்க பாருங்கள். அதனால் நீங்கள் யாரெல்லாம் கூட்டுவாங்க,
நாங்கள் எல்லாரையும் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்வார். கிருஷ்ண கான்செப்ட் அவ்வளோ நைஸ்ன்றார். எல்லாருமே இது பண்ணலாம். ஏன் இந்த ஹரிஜன் எல்லாருமே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்றார். ஏன் நீங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் முக்கியத்துவம் கொடுக்காம பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இப்போ கேள்வி கேட்பார் ராம் ஜெத்மலானி. நீங்கள் ஏன் பொதுநல தொண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இந்த பொதுநலமே கிடையாதுங்க. இல்லை, இது வந்து ஒரு விலங்கு சொசைட்டி, இது விலங்கு கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப். நிறைய நாய்கள்லாம் சேர்ந்து கம்பை நாய் என்ன பண்ணோம், பாபா பாபா ஓல் ஒல் ஒல் அப்படிதான் குலைக்கும், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி தான் மனிதனும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அனிமலுக்கும் மனிதனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டார். ஓகே, ஆனால் அவர் சொல்கிறார், ஜெத்மலானி சொல்கிறார், எனக்கு அனிமலை பற்றி தெரியல, ஆனால் ஹியூமன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ட்டார். நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க, சேவை பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு பிரபார். நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த இயற்கையுடைய சட்டத்தை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்றார் பிரபார். ஓகே, சேவை வந்து பண்ண முடியாது. இந்திரா காந்தி வந்து டிஃபிகல்ட்டியில் இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? இந்திரா காந்தி டிஃபிகல்ட்டியில் இருக்கும்போது என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? ஒன் டே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இயற்கை சட்டம் என்ன இருக்கோ அதுதான், அதுபடி தான் நடக்கும். ஓகே, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது மீறி. உங்களுக்கு தேவையில்லாத அகங்காரம், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அது நடக்காது. பிரகத்திய கிரியமானானி, நீங்கள் வந்து இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு சொன்னப்போ தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண புரிஞ்சுக்கணும், உடல் இல்லை ஆன்மான்னு சொல்லிட்டு, உங்களுடைய தர்மமே இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ முதல்ல ஜெத்மலானி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அப்புறம் அமைதியாக இருந்துடுறார். ஓகே, சொல்லுவார், நிறைய ஃபிசிக்கலாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துறார். பிரபா சொல்வார், உங்கள் கருணையெல்லாம் ஓகே தான், கருணையே இல்லை வேணான்னு சொல்லலாம், கருணை பண்ணலாம், மெர்சி காட்டலாம், அதெல்லாம் சிம்பத்தட்டிக்லாம் இருக்கலாம். ஓகே, ஆனால் அந்த சிம்பத்தி, அந்த சஃபரிங்கை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க, துன்பத்தை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும், இந்த துன்பத்தை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து தேவையான செய்ய முடியும். உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும்? இந்த உலகம் பேர் துக்காலயம சாஸ்திரம். உங்கள் பகவத்கீதை படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஜெத்மலானி சொல்கிறார், எஸ் நான் படிச்சிருக்கேன் பகவத்கீதைன்றார். ஆனால் அவருக்கு பகவத்கீதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும்னு தெரில. நம்ம ஆனால் பிரபுபாதருடைய இதை வந்து ரொம்ப பவ்யமாக கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கே பிரபுபாதருக்கு கிருஷ்ண மேலே பகவத்கீதைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பவ்யமாக கேட்டிருக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே அவர் அக்ரி பண்ணல. ஓகே, நான் கேட்டு கடைசியில் என்ன பண்ணார், சரி நான் கிளம்புறேன் பிரபாத் அப்படின்ட்டார். ஏன்னா எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்ட்டார். ஓகே, எனிவே நான் வந்து உங்கள் கூடயும் கிரிராஜ் கூடயும் டச்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். பிரபாத் சொல்கிறார், பேசிக்கிட்டே இருக்கார் பிரபாத் விடல, நீங்கள் பிரசாதம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் ஜெத்மலான்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். மிஸ்டர் ஜெத்மலான் என்ன பண்ணுறாரு, சார் அவர் சொல்ல கடைசியில் அவர் சொல்கிறார், சார் நான் கிளம்பணும் சார், உங்கள் பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிறேன், நான் கிளம்பணும், ஃப்யூச்சரில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டார். பிரபா சொல்கிறார், நாங்கள் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை வந்து எந்த விதமான செக்டேரியன் மோட்டிவ், இந்த சொசைட்டிக்கு தான் ப்ரீச் பண்ணோம், ஹரிஜனுக்கு ப்ரீச் பண்ண மாட்டோம், பிராமணனுக்கு தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் நாங்கள் ப்ரீச் பண்ணுவோம். ஹிந்து முஸ்லீம் அப்படி கூட நாங்கள் பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம். இதுதான் உண்மையிலே யூனிட்டி. ஆன்மீக தளத்தில் இதுதான் யூனிட்டி. இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் யாரையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணலன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஜெத்மலானி ஆல்ரெடி 2 மூணு சொல்லிட்டாரு கிளம்புறேன். ஓகே, அப்புறம் ஜெத்மலானி சொல்கிறாரு, நான் ஏதாவது நான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஓகே, எஸ் தட் இஸ் ரிக்வயர்ட். நீங்கள் வந்து இந்த மூமெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க, அது நல்லது அப்படின்றார். என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்லி ஜெத்மலானி சொல்கிறார். ஸோ பிரசாதம் கொண்டு வாங்கன்னு சொல்லி பிரபா திருப்பி சொல்கிறார். ஓகே, சார் பிரபா ஜெத்மலானி சொல்கிறார், இல்லை நீங்கள் வந்து என் காருக்கு அனுப்பிச்சிருங்க பிரசாதத்தை, நான் வந்து இந்த பப்ளிக் மீட்டிங் போகணும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். பிரபா சொல்ல, இல்லை நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டு தான் போகணும், கைண்ட்லி வெயிட், தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்லும் போது இவரால் மறுக்கவே முடியல. மிகப்பெரிய பொலிட்டீஷியன் இவர் ஜெத்மலானி, மிஸ்டர் ராம் ஜெத்மலானி மிகப்பெரிய பொலிட்டீஷியன். அவர் சொல்கிற உடனே, நான் உங்கள் போனாலும் சாப்பிட்றது நல்லா இருக்காதே அப்படின்றார். பிரபா சொல்கிறார், இல்லை இது வந்து அன்பு பரிமாற்றம்,
ஒரு ஃபுல் பிளேட் பிரசாதம் கொண்டு வாங்கன்றார். ஃபுல் பிளேட் வந்துச்சு பிரசாதம். ஜெத்மலானி வந்து ரொம்ப பிஸியாக அன்னைக்கு ஃபுல்லாக காலையிலே கிளம்பிட்டார். ஒரு சாப்பாடு ஒரு வாய் கூட சாப்பிடல. சரியான பசியில் இருக்கிறார். பிரசாதம் ரொம்ப டேஸ்டாக இருக்கு அவருக்கு சாப்பிட்றதுக்கு. பிரபா சொல்றார், இதுதான் உண்மையான மனித சமுதாயத்தின் தொண்டுன்றார். அவர் சாப்பிட்டு இருக்கும்போது சொல்றார், இதுதான் உண்மையான தொண்டு. ஓகே, ஏன்னா அவர் ஜஸ்ட்டு சாப்பிட அவர் வந்து மகிழ்ச்சியாக கொடுக்குறார். இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்றார். அப்படி பேசுகிறார், நாலேஜ் கொடுக்குறார். இப்போ ஜெத்மலானி ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிட்டார். இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். உங்கள் டெய்லி ரொட்டீன்லாம் என்னன்னு சொல்லி பிரபார் கேட்குறாரு. இப்போ வந்து அவசரமாக போயிட்டு ஆரம்பிச்சு சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி சாப்பிட்டதுக்கு அவர் டைம் கிடச்சிச்சு. இல்லைன்னா அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். இஸ் தாங்கிங் ஆல்சோ பிரபார். ஏன்னா இந்த மாதிரி கட்டாயப்பட்டாலும் சாப்பிட்டுட்டேன், நிம்மதியாக இருக்குது சாப்பிட்டதுன்றார். ஓகே, உங்கள் ரொட்டீன் என்ன, எப்படி இருக்குது, அயல்நாட்டில் உங்கள் பிரச்சாரம் எப்படி இருக்குலாம் கேட்பார். ஓகே, ஸோ கிருஷ்ணரை பற்றி கேட்டார். கிருஷ்ணர் வந்து இமேஜினா இல்லையான்னு சொல்லி பிரபாத் இப்போ கேட்டாருன்னு சொல்லி கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறார். ஒய் இமேஜினரி பிரபாத் சொல்கிறார், ஏன் கற்பனை, அவர் ஹிஸ்ட்ரியில் இருக்காரு, மகாபாரதம் இருக்காரு கிருஷ்ணர் அப்படின்றார். ஓகே, எப்படி ஹிஸ்ட்ரியில் வந்து கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறார். சாஸ்திரம் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்குன்றார். ஜெத்மலானி இப்படி சப்மிஸாக சாப்பிட்டு கேட்குறாரு. ஓகே, எல்லாம் நல்லா சாப்பிட்டாரு. கிருஷ்ணர் ஸ்வீட் கொடுத்தாங்க. பிரபாத் சொல்கிறார், நார்த் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொடுப்பாங்க, பெங்காலில் கடைசியில் ஸ்வீட் கொடுப்பாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு கசப்பு கொடுப்பாங்கல்ல, கசப்பு தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொடுப்பாங்க நார்த் இந்தியாவில்ன்றார். அதனால் என்ன ஆகுனா, உங்கள் இதயத்துக்கு குளிர்ச்சியாகிற வரையும் நல்லா நீங்கள் ஸ்வீட்டை சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க ஸ்வீட்டு. அப்போ அவர் சொல்கிறார், ஜெத்மலானி சொல்வார், உங்களுடைய அந்த பசி உணர்ச்சியை கீழ் பண்ணுறதுக்கு ஸ்வீட்டை கொடுத்து இப்படி கீழ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்டாலும் சாப்பிடவே தோணாது. ஓகே, ஆமாம், பெஸ்ட் வே டு டிஸ்ட்ராய் யுவர் appetite is to eat sweets first. ஓகே, பிரபாதம் சொல்லிட்டு சிரிப்பார், ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துடும். அவர் முதல்ல வரும்போது எவ்வளோ அவசரமாக வந்தார் இல்லையா. ஸோ பிரபாருக்கு வந்து ட்ரிக் தெரியும். ஓகே, பிரபா சொல்கிறார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த லெவல் நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அதனால தான் உங்களை வந்து நான் சாப்பிட சொன்னேன். இட்ஸ் எ கிரேட் ப்ளஸர்ன்றார். ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சிடறாங்க. நான் வந்து எந்த ப்ராப்ளம்னா எனக்கு சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன்னு சொல்லி ஜெத்மலானி சொல்வார். கிரிராஜ் மகாராஜுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா லயன் மாதிரி இருப்பார் இந்த பொலிட்டிஷியன். லாயர் வேற, அந்த மாதிரி லயன் மாதிரி இருக்க பொலிட்டிஷியன்லாம் ப்ரோபார்ட் எப்படி அமைதியாக வந்து போகிறாங்க பாரு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவர் சொல்கிறார், ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கார், இந்த இஸ்கான் வந்து நான் இல்லாமல் என்ன ஆகணும், ரன் ஆகணும். ஸோ தயவுசெய்து இதை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. உங்கள் கையில் இருக்கு. இப்போ நான் வந்து வயசாகிடுச்சு, எனக்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லை, என்னைக்குனாலும் நான் போயிடலாம். நீங்கள் வந்து யங்காக இருக்கிறீங்க, யங் பாய்ஸ், யுவர் அமெரிக்கன் எக்ஸ்பர்ட், உங்களுக்கு புத்தியெல்லாம் இருக்குது. இது தயவுசெய்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, இந்த மூமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. டோன்ட் பி ஆங்ஷியஸ் ஃபார் பிளேசஸ். குரு மகாராஜ் இருக்கும்போது சொல்லுவாங்கள்ல, அந்த பக்பசார் டெம்பிளில் இந்த ரூம் எனக்குன்னு சண்டை போடுவாங்கள்ல, அதெல்லாம் ப்ராப்பர் மனசில் ஆனந்தம் குறைஞ்சிருக்கும். கடைசியில் அது கோர்ட் கேஸ் வந்து கவர்மெண்ட்டே தீப்பெட்டி எரியும் இல்லை, பெருசாக சண்டை வந்து கடைசியில் எவ்வளோ ஆகும் இல்லையா. அதெல்லாம் ப்ராப்பர் சொல்கிறார், ஆங்ஷியஸ் ஆகாதீங்க. தெர் ஆர் ஸோ மெனி லைஃப் பிளேசஸ் யூ கேன் டெவலப், அதில் எல்லாம் லீடர் ஆகலாம். நான் போனால் என்ன உங்களுக்கு தீமையாக போகுது, என்னுடைய ஐடியா, என்னுடைய டைரெக்ஷன் எல்லாம் புக்கில் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் புக்கை படிங்க. ஸோ என்னுடைய கடமையை நான் முடிச்சிட்டேன், முடிக்கலையா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். உங்களை டிசிப்ளினாக சொல்லுவோம், ஆமாம் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் எல்லா பாகவதத்தையும் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பாகவதம் எழுதி முடிக்கல, பிரபா சொல்வார், தட் வில் பி டன். பாகவதம் எழுதாட்டா கூட லாஸ் கிடையாது, ஃபுல்லாக எழுத முடியாட்டா கூட லாஸ் கிடையாது. நீங்கள் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து சார்ஜ் மணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், எல்லாமே நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு ஒரே ரிக்வஸ்ட் என்ன, இந்த ஏக்கத்தை தயவுசெய்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. நான் உங்களை நிறைய கண்டிச்சுக்கலாம், ஏன்னா இந்த ஏக்கம் ஸ்பாயிலாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தை தான் கண்டிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே,
நான் இருக்கும்போது இந்த இஸ்கான் லீடர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி கொண்டு போகிறாங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா கொண்டு போனீங்கன்னா, நான் அப்படி நல்லா நீங்கள் நடத்திட்டு கொண்டு போனீங்கன்னா நான் வந்து புக்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டார். ஓகே, இனிமேல் நான் சாப்பிட்ணும் அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, ப்ராப்பர் படுத்தே தான் இருக்கிறாரு, கொஞ்சம் உட்காந்துக்கிறாருலாம். அதனால் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரீவியஸ் என்ன பண்ண சப்பாத்தி ரைஸ்லாம் எடுப்பார்ல, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மில்க் தான். ஸோ அதனால் ஆனால் கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாங்க, எல்லா மக்களும் ஆசையாக இருக்கு, நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லுவார். இல்லை எனக்கு பழமும் கொஞ்சம் மில்க்கும் போகுதுன்றார். ஓகே, ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் மூடு வந்துட்டார், ஃபாஸ்டிங் ரிட்டையர்மெண்ட் மூடு வந்துட்டார். இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அந்த மாதிரி மூடி வந்துட்டார். ஓகே, நம்ம குறைச்சி தான் பேசுவார் அந்த மாதிரி. ஸோ யாரெல்லாம் கடவுள் அக்செப்ட் பண்ணலாம் அவங்க வந்து 4 கேட்டகரியில் வந்துடலாம். நமாம் துஷ்கிருத்னோ மூடா பிரபத்தந்தே நராதமா. துஷ்கிருத்னா நராதமா, மூடா, மாயா, அபதஜானா இதில் வந்துடுறாங்க. பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க இல்லையா, 7.14 இல்லையா, இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த 4 கேட்டகரி ஒரு சொல்லுவாங்க. யார் பக்தர் பின்னால் வருவாங்க, அர்த்தோ ஜிக்ஞாசு ஞானி சபதர்ஷபா. அதே மாதிரி இது வரும். நமாம் துஷ்கிருத்னோ மூடா பிரபத்தந்தே நராதமா, மாயா அபதஜானா அவசரம்பா மாசுதா. ஸோ அதனால் அவங்க வந்து கடவுள் மேல் நம்பிக்கைலாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள மக்களை வந்து நீங்கள் சாஸ்டைஸ் பண்ணணும், போல்டா நல்லா தைரியமாக என்ன பண்ணணும், இவங்களை வந்து தண்டிக்கணும். தண்டிக்கிறதா என்ன, கம்பி எடுத்து கத்தி எடுத்து குத்துறது கிடையாது, அது மாத்திரம் தண்டிக்கிறது கிடையாது, வார்த்தைகளால் சொல்லிடுறதும் தண்டனை தான். அது மூலமாக வெல்ல முடியும் ஒருத்தரை அப்படின்ட்டார். கிரிராஜ் மகாராஜ் சொல்றார், ஆமாம் அந்த மாதிரி தண்டனை செய்யறது கரெக்டு தான்ன்றார். பிரபா சொல்கிறார், ஆமாம் இது ப்ளஷர் ஸ்போர்ட்ன்றார். ஆமாம் மகிழ்ச்சியான விளையாட்டு அப்படின்ற தண்டிக்கிறது. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வரார் ஹீரோஷர கோபிநாத் பிரபு. நியூஸ் பேப்பர் வந்து என்ன நியூஸ் இருக்கு சொல்லுங்க, என்ன இந்த முட்டாள்லாம் சொல்கிறாங்க கேட்போம். நியூஸ் பேப்பர் மீன்ஸ் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ராஸ்கர்ஸ். கிரிராஜ் மகாராஜ் ஹெட்லைன் படிக்கிறார், honest plea to Congress chief minister, mischief calls for assembly election. Again election? என்னமோ எலெக்ஷன், திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்து அவங்களோட வாழ்க்கையை எல்லாம் மாற்றிடுற மாதிரி. சிம்பிளி எலெக்ஷன் ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் கொண்டு வர்றீங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ராஸ்கெல்லாம் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. ஸ்வவித் பரா கரோ ஸ்வரவித் பரோ உத்ஸ்கரோ கரை சம்ஸ்கிருதா புருஷ புருஷன் இல்லையா, என்ன மாதிரி சொல்கிறாங்க பாகவதம், ஸ்வவித் பராக உத்சர கரை. நாய்கள், பண்டிகள், கழுதைகள், ஒட்டகங்கள், இந்த மாதிரி பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. இந்த மாதிரி கலியுக மக்களை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. ஏன்னா அவங்க கடவுள் மேல் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு இல்லையா, எல்லாரும் அப்படி கிடையாது, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ. அதனால அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரிலீஜனில். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சிக்கு வந்து மக்களை வந்து டாக்ஸுன்னு சொல்லி நிறைய டாக்ஸ் பிடிச்சி அவங்க கடைசியில் டாக்ஸ் கட்ட முடியாமல் காட்டுக்கு ஓடிடுவாங்களாம். மக்கள் வாழ முடியாத ஒரு ஜென்டில் மலைலாம் அந்த உலகத்தில் அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இல்லை, இப்போ கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 5000 வருடங்களும் முடியல, இப்போயே எப்படி இருக்குது. போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், துர்விக்ரா அனாவிருத்தி கரப்பீதி தான். மழை பெய்யாது, டேக்ஸ் கேட்பாங்க, மக்களை போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. ஓகே, மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, காடே பெட்டர்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஓகே, காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்களாம். அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஓட்டு கேட்டு கடைசியில் எல்லாம் ஏமாற்ற தான் செய்கிறாங்க மேக்ஸிமம். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, அதான் பிரச்சனை. இப்போ ஒரு புலி இருக்கு ஒரு பிரசிடெண்ட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, புலியை நல்லா இல்லைன்னு சொல்லி சிங்கத்தை ஏற்றுறீங்க. சிங்கம் புலி ரெண்டுமே மிருகம் தான். புலியை விட சிங்கம் பெட்டர்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது, ரெண்டுமே மிருகம். யார் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க தான் மனுஷங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே, கரெக்டாக சொல்லி கேட்குறாரு.
ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுறார். இந்த மூமெண்ட் வந்து நம்ம இப்படி தான் கொண்டு வரணுன்றார். கிருஷ்ண கான்சியஸ் மீன்ஸ் வைராகிய வித்யா, ரெனன்சியேஷன் நாலேஜ், துறவரம் அண்ட் அறிவு, இதுதான் கிருஷ்ண உணர்வு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கோயிலுடைய சொத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய புலனுணர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டெம்பிள் லிவிங்னா யாருக்கு? பிரம்மச்சாரிக்கு தான், சன்னியாசிக்கு தான். கிரகஸ்தா என்ன பண்ணோம், ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். எதுக்கு சேலரிலாம் வேணும் அவங்களுக்கு? சேலரிலாம் கொடுக்கக்கூடாது கிரகஸ்தானா. எங்கெங்கே சேலரி கொடுக்கணும் அதில் நிப்பாட்டிடுங்கன்ற. சேலரிலாம் கொடுக்கக்கூடாது. கிரகஸ்த சேலரி வேணால் வெளியே வேலை பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, டெம்பிளுக்கு சேவை பண்ண தான் வரும். இல்லை வைஷ்ணவான்னு சொல்லிட்டு சேலரி வாங்கி நல்ல வசதியாக வாழ்ந்தா என்ன அர்த்தம்? அப்போ என்ஜாய்மெண்ட் வருது இல்லையா அப்படின்றார். சைத்தன்ய மகாபிரபு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலி லைஃபு, ஒய்ஃபு, மதர்லாம் விட்டுட்டு என்ன வைராக்கியம் ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாரு. சர்வபட்டாச்சாரியா தான் பாட்டு பாடுவார், அந்த பாட்டை எழுதுவார் சைத்தன்ய மகாபிரபு. வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா சிக்ஷாத்மேக புருஷ புராணா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரிதாரி கிருபாமுதிரஸ்தம் பிரபத்தே. நீங்கள் வந்து முழுவதும் கடவுள் கிருஷ்ண சைத்தன்யா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வைராகியத்தையும் துறவரத்தையும் பக்தி சேவையும் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ராஜ்னா வந்து கொஞ்ச நாள் திருப்பி கிரிராஜ் மகாராஜோட பழகிட்டே இருக்கிறார். நான் வந்து ராஜா முன்னாடி சொல்லியிருக்கார் இல்லையா, மொரார்ஜி தேசாவோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு காசி, ஆமாம், மொரார்ஜி தேசா பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ராஜா சொல்லுவார். ஓகே, ஸோ அப்போ பிரபுபாதர் வந்து இந்த நிலைமையில அவர் போய் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. பிரபா சொல்றார், இது வந்து ரெஸ்பெக்டபிளா இல்லை அப்படின்றார், மரியாதை மாதிரி இல்லைன்றார். ஏன்னா மொரார்ஜி தேசாய், ஏன்னா ஒரு ராஜாவுக்கு தெரியணும் எப்படி வந்து ஒரு பக்தரை வரவேற்கணும்னு தெரியணும். நான் போய் பார்க்கறது யூஸ்லெஸ் தான் அப்படின்றார் பிரபாதர். ஓகே, அவர் உண்மையிலே ஒரு உயர்ந்த மனிதராக இருந்தாருன்னா என்ன பண்ணோம், அவர் தான் வந்து பக்தரை பார்க்கணும், இல்லைன்னா விசிட்டே யூஸ்லெஸ்ன்றார் பிரபாதர். ஓகே, ஆனால் தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்ல ராமா கரெக்ட் தான்றார். ஓகே, அவர் தான் அவங்கள வந்து பார்க்கணும். பிரபாத் சாஸ்திராலே போட்டிருக்கு, பெரிய பெரிய ஆண்கள் வந்து என்ன பண்ணோம், செயின்ட்லி பர்சன் பார்க்க வரணும். ஏமா தசரத மகாராஜுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின்ட்லி பர்சன் பார்க்க போவாங்க, ராஜாக்கள்லாம் அப்படி தான் போவாங்க. ஆனால் நீங்கள் போய் பார்க்க நல்லா இருக்காது பிரபாத்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, பிரதாபருத்ரா கிங்கை வந்து பார்க்க மறுக்கிறார். ஏன்னா அவர் வந்து நிலைமை வேறு, நம்ம நிலைமை வேறு. நான் சன்னியாசி, அவர் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்கணும் சன்னியாசின்றார். ஸோ சமயம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது மக்களுக்கு அவசியமாக வேணும் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து ஒரு செயின்ட்லி பர்சன் ஒரு கிங்கை அப்ரோச் பண்ணி சொல்லலாம், அது ஓகே. பட் ஆனால் நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணோம், இந்த மாதிரி கோபிநாத் பட்டாநாயக்க வந்து பிரச்சனை ஆகும்போது இப்போ என்னாச்சு, அப்போ பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, போய் சைத்தன்யமா முறையிட்டாங்க. நீங்கள் தலையிட மாட்டேன்ட்டார் சைத்தன்யமா, தலையிட முடியாதுன்ட்டார், நான் தலையிட முடியாதுன்ட்டார். ஓகே, ஸோ அப்போ வந்து சரி ஓகே, கிரிராஜ் மகாராஜா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மீட்டிங்கை வந்து கொஞ்ச நாள் அப்படி தள்ளி போடுறான், பிரைம் மினிஸ்டரோட மீட் பண்ணுறேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மிட் நைட் May 5th 1977 கிரிராஜ் மகாராஜுக்கு ஒரு கால் வருது ராஜ்லாடேந்து. மொரார்ஜி தேசா வந்து நாளை காலையில் 7:30 நாளை காலையில் மீட் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இன்றைக்கி நைட்டு கூப்பிட்றேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்றார். ஏன்னா பாம்பேக்கு வந்து 1 or 2 days இருக்க போகிறாரு. அவருடைய பையனுடைய வீட்டில் தங்குறாரு மெரைன் டிரைவில். பிரபாத் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் கிரிராஜ் மகாராஜ் என்ன பண்ணுறாரு, பிரபாத்திட்ட வந்து போய் கேட்குறாரு. மிட் நைட்டில் போகிறார். பிரபாத் என்ன பண்ணியிருப்பார், மிட் நைட்டில் புக் எழுதிட்டு இருப்பார். ஓகே, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கார். கிரிராஜ் மகாராஜ் அப்படியே வந்து அப்படி விழுந்து கும்பிட்றார், ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துக்கார். சில பிரபாத் அப்படின்ட்டார், உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப மன்னிக்கணும் நீங்கள் இந்த டைத்தில். ஏன்னா இப்போ தான் எனக்கு ரத்தன் சிங் ரஜ்டா அவர் கால் பண்ணார், இந்த மாதிரி மொரார்ஜி தேசை மீட் பண்ண ஓகேன்றார், நாளைக்கு காலையில் 7:30 மணிக்குன்றார். நான் மொரார்ஜியை பார்க்குறேன், ஏன்னா அவர் இங்கே வந்தார்னா நான் பார்க்குறேன்றார். நான் வந்து பெருமைக்காக சொல்ல, ஏன்னா நான் போகிறது வந்து நல்லது கிடையாது, அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பொசிஷன் கிடையாது அப்படின்ட்டார், அதனால் யூஸ் கிடையாதுன்றார்.
ஓகே. உடனே கிரிராஜ் மகாராஜ் தமால் கிருஷ்ண மகாராஜ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் போய் பார்க்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க பிரைம் மினிஸ்டர். அது ஓகே சொல்லிட்டார் பிரபாத். ஓகே. ஸோ அதனால் அடுத்த நாள் ஆயிடுச்சு, கிரிராஜ் மகாராஜும் தமால் கிருஷ்ண மகாராஜும் போய் பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ பிரபாத் சொல்கிறார், போமனால என்னென்ன புக்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பிரபா டைம் பகவத்கீதா, கிருஷ்ண புக்கு, டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா. பகவத்கீதா 3 புக்கும் கொடுக்குறார். இந்த 3 புக்கும் பிரபாத் அடிக்கடி சொல்வார். இந்த டிஎல்சி ரொம்ப பிடிக்கும் பிரபாத், டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா. அது தமிழில் இல்லை, அந்த புக்கு தமிழில் இல்லை. டிஎல்சி டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா. ஓகே. ஸோ ஹிந்தியில் இருக்குமான்றார். இல்லை இங்கிலீஷில் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே. ஸோ பக்தர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம போகிற வழியில் ராஜ்ரா பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்தர்லாம் சீக்கிரம் இருந்துச்சுவாங்கல்ல, குளிச்சுருவாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. போகிற வழியில் நாங்கள் ராஜ்ரா நாங்கள் உங்களுக்கு பிக் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுறோம், அந்த பொலிட்டீஷியனை பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுறோம். உங்கள் ஃப்ளாட்டில் அவங்க அப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்க்க போயிடலாம் தான். ஓகே. அவர் மெரைன் டிரைவ் பெரிய இடம், அதில் இருக்க அவர் வீடு, பிரைம் மினிஸ்டர் வீடு. ஓகே. இப்போ ராஜ்ரா வீட்டுக்கு வந்து 20 நிமிஷமாக பெல் அடிக்கிறாங்க, அந்த ராஜ்ரா வரவே 20 மினிட்ஸாக பெல் அடிச்சிட்டு இருக்காங்க வீட்டு வாசல் இருந்து. ஓகே. கடைசியில் அந்த ராஜ்ரா வெளியே வர்றாரு. ஓகே. நான் இந்த 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே ட்ரெஸ் மாட்டிகிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ராஜ்ரா லேட் ஆகி கடைசியில் 8 மணிக்கு தான் போகிறாங்க மொராஜி தேசா பார்க்கறது. அவர் மொராஜி தேசா ரொம்ப பங்க்சுவல் பார்க்குறாள். கரெக்டாக டைம்னா கரெக்டாக டயத்தில் இருக்கும், அந்த மாதிரி ஆள் அவர். 30 மினிட்ஸ் லேட்டாக போவாங்க. பிரைம் மினிஸ்டர் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். நான் இப்போ ஏற்கனவே நிறைய மீட்டிங் எனக்கு இருக்குது, நான் உங்களை ஏற்கனவே பார்க்குறதுன்னு சொன்னாலாம் பார்த்தேன், சும்மா 2 நிமிஷம் பேசிட்டு போயிருங்கன்னுவார். ஓகே. உங்களுக்காக நான் 7:20 வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னுவார். இப்போ டிவோட்டிஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்துருவான். ஓகே. அண்ட் ப்ரோபார் புக்கெலாம் கொடுத்துருவான், எல்லாத்தையும் வாங்கி வச்சு சரி ரைட் ஓகே அப்படின்ற அவருடைய மீட்டிங் போயிடுவார் மகாஜி தேசம். இப்போ டிவோட்டிஸ் வந்து பிரபாதரை வந்து பிரபாத் ரொம்ப ஈகராக கேட்பார், என்ன நடந்ததுன்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. லேட்டாக போயிட்டோன்னு சொன்னால் பிரபாத் ரொம்ப வெரி பேட் அப்படின்னு சொல்லுவார். ஓகே. ஏன்னா மொராஜி தேசம் வந்து பங்க்சுவாலிட்டி தான் பேர் போன ஆள். இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்களே, இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணி சொல்லுவார். அப்போ பக்தர்கள் சொல்லுவாங்க, இந்த ராஜ்னால தான் லேட் ஆகிடுச்சு, ராஜ்னால லேட் பண்ணார் அப்படின்னாரு. அப்போ டீட்டெயிலாக கேட்பார், என்னது டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மொராஜி தேசத்தில் சொன்னீங்களா இது அப்படின்னு சொல்லி கேட்பார். இது நீங்கள் சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கேட்பார். நீங்கள் உடனே சொன்னீங்களா ராஜ்னா தான் எங்களை லேட் பண்ணாருன்னு சொன்னீங்களான்ற? இல்லைன்னு சொல்லுவாங்க. பிரபாத் வந்து வெறுப்பாயிடும், நீங்கள் ஏன் சொல்ல இதை கேட்பார். நீ ஏன் லேட்டாக சொல்ல, நீங்கள் கரெக்டாக கிளம்பிட்டீங்க, அவர் தான் லேட் பண்ணார் கரெக்டாக. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா இவன் நம்ம ஃப்ரெண்டு, அதனால் நம்ம வந்து அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னால் நம்ம இது பண்ணக்கூடாது, எம்பராஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு. ஓகே. 2 பக்தர்களும் ரொம்ப முட்டாளா அப்படி தலையை கொஞ்சம் நின்றுப்பாங்க, ரொம்ப அபிஷேகமாயிடுவாங்க. ஓகே. 2 ஹீரோஸ், கிரிராஜ் மகாராஜ், தமால் கிருஷ்ண மகாராஜ். பிரபா திட்டுறாரு, நான் கூட பேசவே மாட்டேன். ஓகே. நம்ம ரொம்ப கீழே இருக்கோம், 2 பேரும் ஹீரோஸ். ஓகே. பிரபா சொல்றார், ஒரு நிமிஷம் பார்த்து சரி ஓகே எனிவே இந்த மாதிரி மக்கள்லாம் அவங்களோட வியூ மாற்றிக்க மாட்டாங்க, விட்டுருங்க அப்படின்றார். இந்த மொராஜி தேசம் ஆள்லாம் 1 டைம் பார்த்துட்டா அவங்க அதுக்கப்புறம் வியூவை மாற்றிக்கவே மாட்டாங்க, விட்டுருங்க. ஓகே. ஸோ அதனால் பிரபாத் சொல்லுவார், எப்பயாவது வேறு எங்கேயாவது போகணும், பாம்பே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வேறு எங்கேயாவது போகணும்னு சொல்லுவார், நல்ல ஒரு இடமா போகணுவார். உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, காஷ்மீர் போகலான்னுவாங்க. உடனே பிரபாத் காஷ்மீர் போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துடும். ஓகே. இந்த ஸ்ரீமான் நாராயண் சொல்லி ஃபார்மர் கவர்னர் ஆஃப் குஜராத், அவர் வந்து இவரை பார்க்க அடிக்கடி விடுவார். அவர் சொல்லுவார், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லுவார். இது ஓல்டு மிஷின் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லுவார். ரொம்ப நீங்கள் வேலை பார்க்க அது ஒர்ஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவார். அப்போ நிறைய பேர் இந்தியன்காரெலாம் என்ன சொல்லுவாங்க, நிறைய இந்தியன்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க எல்லோரும், இந்த ஸ்ரீநகர், காஷ்மீர், டேராடூன்,
மிசோசரி, சிம்லா, ஹரித்வார்லாம் போயிட்டு வாங்க, இந்த பிளேஸில் ஏதாவது போங்க நல்லா இருக்குமா. உடனே ஸ்ரீமன் நாராயணன் சொல்வார், இந்த ஹரித்வாரில் இருக்கிற தண்ணி ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருக்கும் அப்படின்வார். ஓகே, அதை விட ரிஷிகேஷில் சூப்பராக இருக்கும், ஏன்னா கங்கை எங்கள் இதாவது. ஓகே, அந்த சூப்பராக பியூர் கங்கை வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார். பிரபாத் என்ன பண்ணுறாரு, சீரியஸாக எடுத்துக்கிறார். ஓகே, நம்ம ரிஷிகேஷ் போயிடலான்றார் பிரபாத். ரிஷிகேஷ் போகலான்றார். டைம் இஸ் வெரி குட். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரிஷிகேஷ் போகிறதுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதோட முடிச்சுக்கலாம், நம்ம டைம் ஆயிடுச்சு. அடுத்து யூ வில் கோ டு ரிஷிகேஷ். ஓகே, சார் கேள்வி என்ன கேட்கலாம். ஓகே, இது கேள்வி இல்லை. பாயிண்ட்ஸ் சொல்லிடலாமா? பாயிண்ட்ஸ் ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்கள். மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. கோசி மிஸ்டர் கோஸ் வந்து இன்ட்ரி பண்றதுக்காக வர்றாரு. பிரபு வந்து இன்ட்ரி பண்ணலாங்கிறாரு. கோஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் நீங்க வந்து இந்தியாவில் ஏன் பண்ணலன்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து பிரபு என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் ஃபுல்லா ஏழை மக்கள் இருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம இது டைமண்ட் வாங்கக்கூடிய மக்கள் இல்லைன்னு கிருஷ்ணாவுடன் வந்து டைமண்ட் வைரக்கல் மாதிரி டைமண்ட் வாங்குறதுக்கெல்லாம் மக்கள் இங்கே கிடையாதுன்னு ஒரு ஓய்மையாக சொல்வார். ஓகே, வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி எடுத்து நாங்க வந்து உலகத்தையே கத்து கொடுத்துட்டு வரோம். இதுல வந்து அரசியல்வாதிகள் வந்து அறிஞர் ஆசீர்வாதம் வந்து பகவத்கீதையை கத்து கொடுக்கல, அதுபடி அவங்க நடக்கல. ஓகே, அதனால பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ மேடம். நான் ஒரு ஆத்மா என்று யாருமே இன்னும் அதை புரிஞ்சுக்கொள்ள, நம்மளா தான் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் ஒரு ஆத்மாங்கிற லெவலுக்கு நாம வந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு வந்து. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கா? உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? நீ சொல்லுமா, இல்லை அடுத்தது போயிடலாம். யார் சொல்ல போறீங்க? சரி, பிருந்தா மேடம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. அந்த இது கேள்வி கேட்கறாங்க கேசி அவங்க பிரபுஜி பிரபா கிட்ட, உங்களுக்கு கோட்டை பத்தி கவலையே இல்லையா அப்படின்னு. நாங்க ஏன் கவலைப்படணும், கிருஷ்ணரே எங்க கிட்ட இருக்காரு, நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க பிரபா. நீங்க தான் தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்த்து நீங்க தெரிஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு தான் கோட்லாம் தேவை, எங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்றாரு. சரி, என்ன சொல்ல வரா, கிருஷ்ணா மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றாரு. ஆனால் அவர் வந்து அந்த கோஷிங்கிறவர் வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி கிளப்புற மாதிரியே கொஸ்டின் கேட்குறாரு. ஓகே, அதுதான் அவருடைய வேலை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ண உணர்வு இயக்கம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. நாங்க வியாபாரம் செய்யல, உடல்நிலையை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த உடல் வந்து ஒரு இயந்திரம் தான், இது நன்றாக இருந்தாதான் வேலை செய்யும். இந்த இயந்திரம் கெட்டு போனா நாங்க வேற இயந்திரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி கிருஷ்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா இருக்காரு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. நம்ம டிசைபிள்ஸ் எல்லாம் சொல்றாங்கல, நான் ஓடுறேன் ஆயிட்டேன், டோன்ட் ஸ்பாயில் திஸ் மூமெண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க தான் யங் பாய்ஸ், மோர் இன்டெலிஜென்ட். கரெக்ட். அதனால என்னோட ஒரே இந்த பிளேசஸ் ஆன்ஷியஸா இருக்காங்க. இந்த பிளேஸ் வேணும். ஆமா, எனக்கு இந்த இடம் அந்த இடம் ஆன்ஷியஸா இருக்காங்க. நீங்க ஃபியூச்சர்ல நிறைய க்ரோ பண்ணி நீங்க எல்லா இதுலயும் நிறைய இது அந்த மாதிரி பிளேசஸ்ல நீங்க பெரிய பர்சன்ஸா கூட வந்துடலாம் உங்களுக்கு. ஆனா இந்த மூமெண்டோட அந்த இதை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அதான் என்னோட ஒன்லி ரிக்வெஸ்ட். என்னோட ரிக்வெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அந்த டிசேபிள்ஸ் இல்லை, இது நமக்கும் அந்த எல்லாருமே உண்டு. கரெக்ட். கலாதி இது காலம் சொல்லிட்டாங்கல்ல. கலாதி மற்ற நீங்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாங்களா மாதாஜி? கேட்கல. சொல்லிட்டாங்களா? சரி, சத்யா மாதாஜி. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத சொன்னாங்க, இந்து முஸ்லிம் வேரியேஷன் இல்லை, எல்லாரும் கிருஷ்ணா கான்செப்ட்ஸ்க்கு வரலாம். கரெக்ட். யாரையும் டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. வெரி நைஸ். தேங்க் யூ. பிரபாத் வந்து ஒரு பர்சனலி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அவர் வந்து கம்ஃபர்ட்டபிளா ஆசியார் ஈஸியா. யாரை பார்த்துட்டாரு? ராம் ஜெத்ரானி. அந்த ஸ்பீக்கர் தான் சொல்றாங்க. கரெக்ட். ஓகே, மலையாளம் பிரபு.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அரசியல் நோக்கங்கள் வந்து கண்டிக்கத்தக்கது. முட்டாள்களை ராஸ்கல்ல என்ன சொல்கிறார்கள் செய்கிறார்கள் என்பது செய்தித்தாள்ல பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹாசி காந்திஜி வந்து ஹரிஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிரபாஷம் தான் கொடுத்தாரு. ஆமா. ஆனா வந்துட்டு பிரபாத் வந்து சொல்றாங்க ஜஸ்ட் மணி கொடுக்கறதுனால கிடையாது, நாங்க உண்மையிலேயே ஹரியோட அவங்கள உயர்த்திடுறாரு. உண்மையிலேயே ஹரியோட ஜன்னா மாத்திடுறோம், உயர்ந்த ஆளா மாத்திடுறோம். ஓகே கரெக்ட். எஸ் ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. வந்து புக்ஸ்னா உயிர். அவர் வந்து புக்ஸ் யாராவது டிரான்ஸ்லேட் வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ். வெரி கரெக்ட் கரெக்ட். ஓகே மாதாஜி இருக்காங்களா, நீங்கள் மட்டும்தானா? சரி ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பிரபு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ண. பரவாயில்ல. மொரார்ஜி தேசாய் வந்து பிரபுபாதாவை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ வந்து பிரபுபாதா சொல்றாரு, இது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காது, நான் போய் பார்க்கறது. உயர்ந்த மனுஷனா இருந்தா அவங்க வந்து செயின்ட் பர்சனை தான் பார்க்கணும், அதாவது ராஜாவா இருந்தாலும் சன்னியாசிய அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. 1977 வந்து மொரார்ஜி தேசாயை பார்க்கறதுக்கு 7:30 AM பார்க்க போறாங்க. ஆனா அவங்க 2 பேர் வந்து அந்த நேம் தெரியல பிரபு, அந்த 2 பேரோட நேம் இல்ல. கமால் கிருஷ்ணா மகாராஜும் கிரிராஜ் மகாராஜும் அவங்க 2 பேரும் போய் பார்க்க போறாங்க. அங்க வந்து பாம்பேல தங்கி மிட் நைட்ல பிரபுபாதா வந்து மிட் நைட்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் இவங்க 2 பேரும் நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கறாங்க. அவங்க போய் பார்க்க போறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க வெள்ள அடிச்சுட்டே இருக்காங்க. 20 மினிட்ஸா வெள்ள அடிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு போனோன்னு லேட் ஆயிடுச்சு, அதனால பார்க்க முடியல. இல்ல ஒரே நிமிஷம். அது 20 மினிட்ஸ். இப்போ ராஜ்டான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பிக்கப் பண்ணிட்டு போகணும். அவர் வீட்டில் 20 மினிட்ஸ் லேட் ஆகிடும். 20 மினிட்ஸ் லேட் ஆகணும். அவர் வீட்டிலேருந்து மொரார்ஜி தேசாயை பார்க்க போகணும். அப்படி அவராதான் லேட்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி பிரபுபாதா சொல்றாரு. ஆனா சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே வெரி நைஸ். ஸோ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஆஸ் யூஷுவல் உண்டு. ஓகே யாரெல்லாம் நேரில் வரீங்களா வந்துங்க. ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்க வைஷ்ணவம், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம், வைஷ்ணவ அப்லாம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதரூபஸ்ய கிருபா சிந்தேபஹேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.